வணக்கம் guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட எல்லா கேம்ஸ் பத்தியும் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க guys சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேம் என்ன? ஓ அதுவா? யார் அது? தீருடன். என்ன வேண்டும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பிரவுன் கலர். ப்ரௌனா? இதுதான் பக்கத்துலேயே இருக்கே. டச் பண்ணிட்டே. அது ஓகே, இது பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நான் கேட்கவா? ஓகே. டிக் டிக். யார் அது? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? க்ரீன். ஓகே ஓகே, நீ கண்டுபிடிக்கியான்னு நினச்சேன். நெக்ஸ்ட் என்ன? கல்லாமண்ணா வந்து கல்லுன்னு சொன்னா அது வந்துட்டு ரோட்ல தான் விளாடுவாங்க. நம்ம மாடியில் இருக்கிறாங்க. இந்த கட்டை கல்லா வச்சுப்போம். எந்த கட்டைய? ஓகே, அந்த டைல்ஸை வந்து மண்ணா வச்சுக்கணும். கல்லுன்னு சொன்னா கல்லை தொடணும். ஓகே, மண்ணுன்னு சொன்னா கல்லு தொடணும். கல்லாமண்ணா. ஓகே சரி. இப்போ யார் கேட்குறா? நான் கேட்கவா, நீ கேட்குறியா? கல்லாமண்ணா. மண். டச் பண்ண வேண்டாம்டி, நின்றுக்கோ அப்படியே. அப்போ நீ ஆல்ரெடி மண்ணில் தான் நிற்கிற. கல். மண். கல். மண். கல். கல். அவுட்டு. அடுத்த கேம் சொல்லு. ஓ அந்த கேமா? பிள்ளைங்களா இங்கே வாங்க. உங்களுக்கு அழகான ஒரு பொம்மை வச்சிருக்கேன். ஓகே, எங்க போனீங்க? மாமா வீட்டுக்கு. ஓ, என்ன தந்தாங்க? அலசம், முறுக்கு, அல்வா, மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் ஜாங்கிரி. எனக்கு பாட்டி பாட்டி என்ன தெரியலங்க. ஊசி. எதுக்கு ஊசி? ஊசி இருக்கு. ஊசி வந்து பை தைக்கிறதுக்கு. பை இருக்கு. பை எதுக்கா? பை வந்து காசு போட. காசு இருக்கு. காசு அருவா வாங்கறதுக்கு. அருவா இருக்கு. அருவா எதுக்குன்னா உங்களை வெட்ட. அவுட்டு. வேற கேம் சொல்லுக்கண்ணா. வேற கேம் என்னன்னா உட்காந்து யோசிக்கலாம் गाइस. கொஞ்சம் மூளை தூங்குது. மூளை தூங்குதா? ஓஹோ. இப்போ எழுப்புறதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? மூளை ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கு. மூளை ப்ரஷ் பண்ணுதா? எப்போ ஆக்டிவ் ஆகும்? ஒரு 4 மணி நேரம் ஆகும். அடேங்கப்பா, பரவாயில்ல. என்னடி உன் மூளை இவ்வளோ லேசியா இருக்கு? பரவாயில்ல, அது மாதிரி ஆகும். இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருந்தா அது மாதிரி ஆகும். நான் இப்போ சூப்பில் சர்வீஸ் கிட்ட கொடுங்க. சர்வீஸ் பண்ணியாச்சா? ஆமாம், சர்வீஸ் பண்ணி வந்துட்டா? வந்துட்டு. இப்போ எப்படி ஆக்டிவாக இருக்கா? கொஞ்சம் லேசியாக இருக்கு. கொஞ்சம் லேசியாக தான் இருக்கா? நல்லா தான் போ. என்ன மூளை வச்சிருக்க நீ? மாமா நிறைய கேம் சொல்லுது சின்ன வயசுல. கல்லா மண்ணா பார்த்துட்டோம். டிக் டிக் யாரது பார்த்துட்டோம். நம்ம அந்த கிச்சு கிச்சு தாம்பாரம்னு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கேனே. மண்ணுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கை ஒன்று நுழிச்சு வச்சுட்டு அந்த வச்ச இடத்துல நம்ம கையை வச்சு மறைச்சிக்கணும். ஆப்போசிட். ஆனால் நம்மக்கிட்ட மண்ணே கிடையாதே. இந்த தரையிலலாம் இன்டர்வியூ பண்ணுவேன். அம்மா நீ சொல்லிட்டு கேம் எல்லாமே தெரியும், பட் இன்ட்ரெஸ்ட் பண்ண வேணாமா? அதான்டி, நம்ம பீச்சுக்கு போனால் அது ஈஸியாக பண்ணலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் எது பக்கத்தில் எதாவது மண் இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் அதை பண்ண முடியாது. செப்பல் கட்டிக்கலாம். இதெல்லாம் செப்பல் வச்சுக்கலாம்.
என் மூளை கொஞ்சம் லேஸ் இல்ல இது கொஞ்சம் ஏஞ்சிருக்கேன் இல்லைன்னா கைஸ் இது ஓ கொஞ்சம் ஏஞ்சிருக்கா மூளை. ஆமா இப்போ நான் என்ன அதை தள்ளணுமா கேட்ட? காய்ஸ் ஓ கிளைம் பண்ணுறியா? ஹில் கிளைமா? ஹாய் காய்ஸ் நான் இப்போ கோத்த மாதிரி மேலே வந்தது காய்ஸ். இப்போ நம்ம இறங்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. கொஞ்சம் இருமல் காய்ஸ் நைட்ல இருந்து. ம் ஆமா கொஞ்சம் மூளை தூங்குது காய்ஸ். இந்த மூளைக்கு இதெல்லாம் காய்ஸ் வேலை. ஓகே சரி காய்ஸ். மணி ஒன்று கேம் சொல்ல எனக்கு ஐடியா வர. ஒரு கணம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சா? ஒரு கடை போலி ஒரு அது எப்படி விளையாடுறது யாருமே இல்லாமல்? மாமா வேண்டா நல்லா இருக்கும். சரி நீ இப்படி படித்தது. நீ இப்படி படித்தது. இப்படி படித்தது. இப்போ என்ன பண்ணணும்? கையை கட்டு. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நானும் இந்த கையை நான் இப்போ கையோட கோத்துருக்கேன்னு நினச்சிக்கோ நம்மளாவே. இப்போது நம்ம அந்த கைக்கு கீழே ஒரு ஆள் போயிட்டு என்ன ஒரு ரவுண்டு அப்படியே மறுபடியும் நம்ம கைக்கு உள்ளே வந்து ஒன்றும் ஒரு ரவுண்டு வந்து திரும்ப உள்ளே வருவாங்க. ஒரு குடம் தண்ணி ஊற்றி பண்ணலாமா? ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சா? 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்துச்சா? 3 குடம் தண்ணி ஊற்றி 3 பூ பூத்துச்சா? 4 குடம் தண்ணி ஊற்றி 4 பூ பூத்துச்சா? 5 குடம் தண்ணி ஊற்றி 5 பூ பூத்துச்சா? 6 குடம் தண்ணி ஊற்றி 6 பூ பூத்துச்சா? 7 குடம் தண்ணி ஊற்றி 7 பூ பூத்துச்சா? 8 குடம் தண்ணி ஊற்றி 8 பூ பூத்துச்சா? 9 குடம் தண்ணி ஊற்றி 9 பூ பூத்துச்சா? 10 குடம் தண்ணி ஊற்றி 10 பூ பூத்துச்சா? அப்படின்ட்டு 10 வரும்போது யார் நம்ம கைக்குள்ளே இருக்காங்களோ அவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்லு? வேற என்ன எதுவும் இல்லையா? See you next guys. Bye bye.